காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படுதல். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் சங்கீதம் 18 வசனங்கள் 25, 26. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். இந்த நாளுக்குரிய திருமறையின் தியான பகுதி சங்கீதம் 18 வசனங்கள் 20 முதல் 27 வரையிலும். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தயவு உள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படுதல். பரிசுத்த ஆவியை குறித்து போதிக்கும் போது திருத்துவத்தின் 3வது நபரும் அவர் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமுமாய் இருக்கிறார். நமது அனுதின வாழ்வில் அவர் நம்மை நடத்துவதால் நமது வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் இந்த செய்தியில் உள்ளடங்கி உள்ளது. பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டில்
ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 21 முறை பரிசுத்த ஆவியானவரை குறித்து இடம்பெற்றுள்ளது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மாம்சம் என்று அறியப்படும் மனுஷிகத்தின் பாவ சுவாபத்திற்கு எதிராக இயேசுவுக்குள்ளான விசுவாசியின் போராட்டத்தை குறிப்பிடும் பகுதியில் இது உள்ளது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13 இவ்வாறு கூறுகிறது. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவரின் நடத்துதல் கண்களால் புலப்படாததும் உள்ளானதும் வேத வசனங்களில் அறிவுறுத்தப்பட்டதுமாய் இருக்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 17 கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய பட்டயம். தங்கள் பூமிக்குரிய வாழ்வில் இயேசுவை மகிமைப்படுத்த முயற்சிக்கும் விசுவாசிகளுக்கு தேவன் உதவாமல் இருந்ததே இல்லை. குடும்ப அங்கத்தினர் ஆவதால் உண்டாகும் ஆற்றலும் உரிமைகளும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனம் 15 படிக்க முடிகிறது. கூறுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்படியே தொடர்ந்து வருகிறது. அருமையானவர்களே, இப்படி பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் விசேஷித்த கூட்டத்தினருக்கு மட்டுமுள்ள சலுகையாய் இல்லாமல் அது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உரிமை சொத்தாக இருக்கிறது. நடைமுறையாக சொல்வோமாயில் அவரின் வழி நடத்துதல் எப்படி இருக்கிறது? அது ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை அன்போடு மேய்ப்பது போன்று சங்கீதம் 23 வசனம் 3 சொல்லியிருப்பது போல் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அருமையானவர்களே, நாம் நம்முடைய நேரத்தை ஜெபத்திற்கும் வேத வாசிப்புக்கும் நாம் செலவு செய்யும் போது நாம் அவருடைய வழிகாட்டுதலில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். அவருடைய பாத சுவடுகளில் நடக்கிறோம். அப்பொழுது நாம் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுகிறார் உங்கள் மூலமாக, என் மூலமாக. சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம் வசனம் 25 கூறப்பட்டிருக்கிறது, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் தோன்றுவீர் என்று சொல்லி. லியோ டால்ஸ்டாயின் குடும்ப சந்தோஷம் என்னும் நாவலின் முக்கிய கதாபாத்திரமான சர்ஜே அழகும் இளமையும் நிறைந்த மாஷாவை சந்திக்கிறார். வயதில் மூத்தவரான சர்ஜே உலகம் சுற்றும் ஒரு வியாபாரி. ஆனால் மாஷா உலகம் அறியாத ஒரு கிராமத்து பெண். இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து பின் திருமணம் செய்து கொள்கின்றனர். திருமணத்திற்கு பின் ஒரு கிராமத்தில் குடியேறுகின்றனர். அந்த கிராம சுற்றுப்புறத்தை பார்த்து மாஷா மிகவும் சலிப்படைந்திருக்கிறாள். அதை அறிந்த சர்ஜே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்கிறான். அங்கே மாஷாவின் அழகும் வசீகரமான தோற்றமும் அவளுக்கு திடீர் புகழை தேடித் தருகிறது. அங்கிருந்து வீடு திரும்பும் நேரம் வந்தபோது அந்த ஊரின் இளவரசர் மாஷாவை சந்திக்க விரும்பி அங்கு வருகிறார். சர்ஜே அவளை கட்டாயப்படுத்தி தன் ஊருக்கு திரும்ப அழைத்து வந்திருக்க முடியும். ஆனால் அவளையே தீர்மானம் எடுக்கும்படி விட்டுவிடுகிறான். அவள் அங்கேயே தங்க தீர்மானிக்கிறாள். அவளின் துரோகம் சர்ஜேயின் இருதயத்தை உடைத்தது. சர்ஜேயை போன்று அவருக்கு உண்மையாய் இருக்கும்படிக்கு தேவனும் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. அருமையானவர்களே, அவர் நம்மை நேசிப்பதால் அவருக்கு சாதகமாகவோ அல்லது எதிராகவோ தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்தை அவர் உங்களிடமும் என்னிடமும் கொடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்கான பலியாக ஏற்றுக்கொண்டதே நாம் அவருக்கு சாதகமாய் எடுத்த முதல் தீர்மானம். நீங்கள் பாக்கியவான்களாக கருதப்படுகிறீர்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் வசனங்கள் 9-10 அழகாக நமக்கு கற்றுத் தருகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதனால்
தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் பெருமைப்பட வேண்டும். அதற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் நம்மிடத்தில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார். அதனால் அன்பு உண்டாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பரிசுத்த ஆவியின் நடத்துதலின்படி தேவனுக்கு உண்மையாய் இருக்க தீர்மானிக்கிறோமா, அல்லது உலகம் நம்மை ஆளுகை செய்ய அனுமதிக்கிறோமா? சங்கீதக்காரராகிய தாவீது அந்த அளவிற்கு நேர்த்தியான ஒரு மனிதன் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டதாகவும் அதன் மூலம் நல்ல பலனை அடைந்ததாகவும் சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரையிலும் கூறுகிறார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நானும் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்கணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் என்று படிக்க முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய தீர்மானங்கள் தேவனை கனப்படுத்தும் போது தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராக வெளிப்படுகிறார் என்று தாவீது சொன்ன ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து வாழ முடியும். தேவனை கனப்படுத்தும் தீர்மானத்தை கடைசியாக எப்பொழுது எடுத்தீர்கள்? ஒருவேளை அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை என்றால் இப்பொழுது தேவனை கனப்படுத்தும் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அவரோடான உங்களுடைய உறவை எந்த விதத்தில் அது பாதிக்காது. தேவன் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், தாங்குவார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதினாலே ஒருபோதும் உங்களை அவர் விட்டு கொடுப்பதில்லை. ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் தோன்றுவீர் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டதிலே பேர் ஆனந்தம் அடைகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆவிக்குரிய பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனே, எங்களுடைய தீர்மானங்கள் வாயிலாக உம்மை நாங்கள் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை நீர் உண்மையாக நேசிப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். என்றும்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.